வணக்கம் 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 மக்கள். நாங்க தான் உங்க ஜுஜு பட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோனா ரொம்ப லாங் டைம் கேட்டுட்டு இருந்த டெலிவரி ஸ்டோரி. அது ஏன் இவ்வளவு லாங்னா, பார்த்ததற்கு ஆள் இல்லை. நாங்கதான் 2 பேர் மாத்தி மாத்தி பார்த்துருக்கோம். அது ஒண்ணு, அதுதான் மெயின். இன்னொன்னு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அது ஷார்ட் வீடியோல வந்து டீட்டெயிலா சொல்ல முடியாது. கொஞ்சம் அது வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் நாங்க. அதை வந்துட்டு டீட்டெயிலா சொல்லணும். எல்லாரும் கேட்டிருந்தீங்க December 12th தான் உங்களுக்கு டேட்டு, ஏன் நவம்பர் இவ்வளோ இயர்லி ஆச்சு, நவம்பர் 25 ஆயிடுச்சுன்னு. ஸோ அது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டோம். அதுதான் என்ன அப்படின்னு விழாவே சொல்ல போகிறோம். அது வந்துட்டு நம்ம இவ்வளோ எலாபரேட்டாக சொன்னதான் உங்களுக்கு புரியும். அதனால இந்த லாங் வீடியோ. ஸோ November 21 எங்களோட ஆனிவர்சரியா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு அப்போதான் இந்த இது செலிப்ரேட் பண்ணுற பிளானே இல்லை. சும்மா சாயங்காலம் திடீர்னு கிளம்பு வெளியே போலான்னாங்க. நானும் குளிச்சுட்டு ரெடியாந்து அப்பயே எனக்கு வயிறு வலிச்சிச்சு. நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், கேக் வாங்க போயிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுத்தாருல ரிங், அதெல்லாம் வாங்க போயிட்டாங்க. உடனே என்ன ஆயிப்போச்சு, ஃபோன் பண்ணி இப்படி வயிறு வலிக்குது அப்படின்னா, இப்போ இங்க ஒரு தம்பியும் பாப்பாவும் இருந்தாங்களா கூட. ஆனா வலி வந்துட்டு ரொம்ப இதா அன்பேரபிளாலாம் இல்ல, சும்மா லைட்டா தான் இருந்தது. சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா 1 hourல போயிடுச்சு. அப்புறம் கேஷுவலா ஆயிட்டேன். அப்புறம் கேக் வெட்டி செலிப்ரேட்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது அந்த வலியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரியா ஓகே ஆயிடுச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க எல்லாமே டக்கத்துல எல்லாம் போயிட்டு அங்க சுத்திட்டுலாம் வந்தோம். ஏன்னா திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டல் செக்அப் இருக்கு. ஒரு ஓரம் குட்டியே எனக்கு தோணுச்சு, எப்படி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ண வச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு முன்னாடியே சரி வாங்குறதுலாம் வாங்கிக்கலாம், ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி சாக்ஸ் அதெல்லாம் வாங்க போனோம். அப்புறம் சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம். சண்டே தான் ஆக்சுவலி காலையில போய் சண்டே தான் வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். சண்டே ஈவினிங் தான் பேக் ஃபுல் பண்ணிட்டு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 2 நாளோ இல்ல 3 நாளோ வந்துருவாங்க அப்படி நான் சொல்றேன். அப்பதான் எனக்கு 37 வீக் ஸ்டார்ட் ஆயிருந்ததா. சரி இருக்குல்லன்னா ஒரு 3 வீக்ஸ் உள்ள 1 month இருந்தது. ஓகேன்ட்டு அன்னைக்கு ஈவினிங்கா சரி இன்னைக்கா பேக் பண்ணணும்னு சும்மா உட்காந்து பேக் பண்ணது. மார்னிங் வந்து செக்அப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது என்ன செக்அப்னா வந்துட்டு சும்மா ஆல்ரெடி ஒரு க்ரோத் ஸ்கேன்லாம் எடுத்துட்டோம். 8 months ஸ்டார்ட் ஆன அகைன் பெயின் வர வரைக்கும் என்ன பண்றது, ஏதாவது ட்ராக் பண்ணணும்ல பேபி எப்படி இருக்கான்னு. சரி இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி இன்னொரு க்ரோத் ஸ்கேன் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ 37 வீக் ஸ்டார்ட் ஆச்சு. திங்கக்கிழமை வந்துட்டு க்ரோத் ஸ்கேன் எடுக்க போனோம். அது நாங்க எப்பயும் போல உங்களுக்கு பார்த்துப்போம் வீடியோஸ்ல என்ன ஜாலியா நாங்க எப்பயும் போல போயிட்டு இருந்தோம். செக்அப் முடிஞ்சு என்னன்னா அதுல சொன்னாங்கன்னா ஸ்கேன் பண்ணது ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட கொடுத்தோம். பேபி வெயிட் கரெக்டா இருக்கு, வாட்டர்ல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சோடு கம்மியா இருக்கு, மற்றபடி எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் பெயின் வந்தா வாங்க அப்படின்னு தான் சொல்லி ஓகே எல்லாம் முடிஞ்சு செக்அப்லாம் முடிஞ்சு எழுந்திரிச்சோம். அப்புறம் டாக்டர் கேட்குறேன் எனி அதர் தட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இருந்துட்டு இல்லை டாக்டர் அதெல்லாம் இல்லைன்னு எந்திரிச்சிட்டு நான் திரும்ப சொல்றேன், ஒரு 2 days எனக்கு வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் தானே. அதுல என்ன ஒரு 2 days எனக்கு வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ், அது கர்டு மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு வாட்டர் மாதிரி கலர்ல இருக்கு, பட் ஒயிட் டிஸ்சார்ஜ் தான். ஆனா ஸ்டிக்கி இருக்கு, வாட்டர் மாதிரியே இல்லை, அந்த இதுதான் டிஸ்சார்ஜ் மாதிரி தான் இருக்கு. ஆனா டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னதுமே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. எப்ப இருந்துன்னா நேத்துல இருந்து அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சாம்பிள் எடுத்து அது என்ன அப்படின்னு பார்த்தா அப்புறம் உடனே டக்குன்னு வந்துட்டு அவங்க எப்பவுமே ஒரு ரிப்போர்ட் வரணும்னா 1 day இல்ல ஒரு ஹார்ஸ் ஆச்சு ஆகும், ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி. ஒரு 1/2 hourலயே வந்து இல்ல அந்த இது ஹார்ட் காப்பிலாம் வரல, இதுல வந்துருச்சு, மெயில் பண்ணிட்டாங்க. எல்லாம் மெயில் பண்ணிட்டாங்க, நீங்க வாங்க அதெல்லாம் மெயில் பண்ணிடுவாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் போனோம், சாப்பிட்டு மேல வந்துருங்க. டியூட்டி டைம் முடிஞ்சு மேல அவங்க ரூம்ல இருப்பாங்க, அங்க டைரக்டா வந்துருங்க என்னன்னு பாக்கலாம் ரிசல்ட் என்னன்னு சொல்ல. நாங்க சாப்பிட்டு வராம போறோம். ஒரு 2 o'clock போல போயிருப்போம். 4 o'clock இருக்கும். 4 o'clock போலதான் ஈவினிங் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தா இது டாக்டர் பார்த்தா எனக்கு நான் அவங்க கிட்டே போல அங்க தூரத்துல என்ன பண்ணாங்க, கௌசிகா இட்ஸ் வாட்டர் லீக்கிங் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பட்டுன்னு சொல்றாங்க. இது முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, சண்டே வந்து சமைச்ச பாத்திரம் எல்லாம் வீட்டுல கிடந்துச்சு. அந்த வெண்ணெய் என்ன சொன்னா, ஏண்டா
பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. போய் அங்க அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்றதுன்னு கேட்டா. எப்ப இருந்தாலும் 1 வீக் ஒரு 10 days ஆச்சுன்னா மேபி நார்மல்னா ஒரு 5 days இல்ல 10 days ஆச்சுன்னா வீடு நாரி போயிரும். விலைக்கு வச்சுட்டு வான்னு அன்னைக்கு தான் நான் சொல்லி மண்டே கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் இல்ல, வா போயிட்டு வந்துடலாம், அப்படிலாம் ஆகாது அப்படின்னு கூட்டிட்டு வரான். போனா அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க வேற அந்த பொண்ணு தானே பிக்ஸ் ஆகுது, பொண்ணு தான் வேணும் பிக்ஸ் ஆனோம்ல. சோ இப்பதான் ஆகுது, பொண்ணுலாம் லேட்டா பிறகு தானே எல்லாம் சொல்றாங்க, என்ன லேட் ஆகுன்ற ஒரு இதுல இருந்து. அப்புறம் சரின்ட்டு என்னாச்சும் 4 o'clock போய் டாக்டர் இப்படி அவங்களை போய் நம்ம மீட் கூட பண்ணல, தூரத்துல இருந்து பார்த்தோன்னே இட்ஸ் வாட்டர் லீக்கிங் சொல்லவும் 2 பேரும் ஸ்டக் ஆயிடுச்சு. சொன்னது வாட்டர் லீக்கிங்கா? அது வந்து ஆக்சுவலா வாட்டர் லீக்கிங் பத்தி தெரியும்ல, பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு வாட்டர் லீக்கிங் ஆகக்கூடாது, வாட்டர் பிரேக்கேஜ் ஆனா எமர்ஜென்சில இது பண்ணிடுவாங்கன்னு. எனக்கு என்ன வாட்டர் பிரேக்கேஜ் ஆச்சுன்னா ஒட்டுக்கா பூரா வாட்டரும் பொல்லுன்னு வந்துடும் அந்த மாதிரி. எனக்கு வந்துட்டு லீக்கிங், அதாவது இது என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வரும். ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு, 2 days ஆயிட்டு இருந்திருக்கு, வாட்டர் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது, 2 days ஆயிட்டு இருந்திருக்கு, சாட்டர்டே சண்டே 2 நாளுமே ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்துட்டு நீங்க இன்னைக்கு வரல அப்படின்னா மேபி தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல வீட்லயே என்ன ரொம்ப ஆயிருக்கும், ரொம்ப எமர்ஜென்சி ஆயிடுக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 17-18 கிலோமீட்டர். அது உங்களுக்கே தெரியும், பெங்களூர் சிட்டியில டிராபிக்னா எப்படின்னு உங்களுக்கே தெரியும். மேக்சிமம் நம்ம இங்க பஸ் ஏறி நம்ம ஒரு மெஜஸ்டிக் போனோம்னாவே ஒரு 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் மினிமம் 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் ஆயிடும். அதான் காட்ஸ் கேஸ் அப்படின்னு அவங்களே வந்து சொன்னாங்க, பரவாயில்லைங்க இப்பயே அட்மிட் ஆயிருங்க, நீங்க அல்ட்ரன் சிட்டி எல்லாம் போயிட்டு இங்க வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம். அப்ப கூட நான் கேக்குறேன், டாக்டர் போயிட்டு வந்துட்டுமா, வீட்டுல கொஞ்சம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும், ஏன்னா ஒரு சில இதெல்லாம் நான் பேக் பண்ணாம வச்சிருந்தேன், போயிட்டு வந்துட்டோம்னா அப்படிலாம் இல்ல, போக கூடாது, இது வந்துட்டு லீக்கிங்ன்றப்போ நீ அட்மிட் ஆகிதான் ஆகணும், ஈவினிங் போல பெயின் இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்படி இவர் போயிட்டு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இவர் அனுப்பி விட்டோம். அப்பதான் எங்க வீட்டுல எல்லாத்தையும் இது பண்ணி வந்து பாத்திரம் வலிக்க வச்சுட்டு வந்தாரு. அப்புறம் என்ன பண்றது, நான் போய் உட்காந்து அங்க எத்தனை நாள் அங்க ஆக்சுவலி என்ன தெரியுமா, நான் வீடியோ போட்டு என்ன சம்பாதிக்கிறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், அவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறவங்க எல்லாம் என்னமோ பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இன்னும் மானிட்டைஸ் ஆகல, அது எங்களுக்கு தான் தெரியும், சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. ஸோ வீடியோல மானிட்டைஸ் ஆகல, ஏதோ எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இதுல சோசியல் மீடியால இருந்து எங்களுக்கு இது வரைக்கும் வரல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அங்க வந்துட்டு என்ன ஏர்ன் பண்ணிருக்கோம்னா, அங்க இருந்துட்டு பார்த்துட்டு ஒரு 2-3 ஃபேமிலி பேசியிருந்தாங்க. அதுல ஒரு ஃபேமிலி வந்துட்டு என் கூட அட்மிட் ஆயிருந்த பொண்ணு, நல்ல க்ளோஸ், உங்க வீடியோஸ் பார்த்துருக்கேன் எல்லாம் சொல்லி பேசினாங்க. ஸோ தமிழ்காரங்க வேலையா நல்லாவே இதாயிட்டா, அவங்க கிட்டதான் என்னை விட்டுட்டு இவர் போனாரு. அங்க யாருமே இல்லைல்ல, அங்க 2 பேரும் தான் போயிருந்தோம். திடீர்னு யாரையும் வர சொல்ல முடியாது. இவர் வந்து எடுத்துட்டு வரங்காட்டி ஒரு ஈவினிங் டைம்ல கரெக்டா 4 o'clock தான் நாங்க அட்மிட் ஆனோம். கேப் தான் போவோம், வண்டி எடுத்துட்டு போகலாம். அதனால என்ன போச்சு, ரேபிடோ புக் பண்ணி அங்கேருந்து ஒரு பைக்கு டாக்ஸி பிடிச்சி இங்கே வந்து திரும்பி இங்கே வந்து வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்வீட் கேஸ் எல்லாம் பேக் பண்ணி இங்கே ஏதாவது சொன்னாங்க, அந்த நாப்கின் அது இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி தம்பி ஒருத்தனை ஃபோன் பண்ணி வர சொல்லி இப்போ ஆயிடுச்சுடா வாடான்னு சொல்லி அவன் எனக்கு முன்னாடியே இங்கே வந்து நினைத்தேன். அவன் சொல்லி ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துலேயே கம்பெனியில் பர்மிஷன் போட்டு வந்துட்டாங்க. தம்பி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது சைன் பண்ண சொல்றாங்க, வேமா வாங்கன்னு போனா போறாங்க. அது என்ன பெயின் இன்டியூஸ் பண்றது. ஆமா, நான் வேற இங்க வந்துட்டு சூட் கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். கரெக்டா அதான் நம்ம நேரம் சொல்ற இல்ல, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. மேல பாலை ஏறிட்டு திரும்பி வந்து பெட்ரோல் வாங்கிட்டு திரும்பி போய் அடிச்சு முடிச்சு போயிட்டோம். முறுக்கி முடிச்சு 7 மணி 7:30 மணிக்கு வந்தாரு. அந்த இதெல்லாம் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கணும்ட்டு தான் அர்ஜென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வர சொல்லுங்க வேற யாரும் இருக்காங்களான்னு. இல்ல இருக்க ஒருத்தர் தான், அவரு போயிருக்காரு, வரணும் வந்தாதானா. அப்புறம் அவங்களும் வாங்கிட்டு வந்து மெடிசன் வாங்கி வச்சுட்டாங்க. அப்படி வந்தோடனே சைன் வாங்கினாங்களா, சைன் வாங்கினா மெடிசன் பில் பே பண்ணிட்டு அப்புறம் எனக்கு வந்துட்டு இவ்வளவு ஒண்ணு மாத்திரம் தான். அது எப்படி அரிசியோட 2-3 அரிசி சேர்ந்த ஒரு டேப்லெட் மாறும், அந்த மாதிரி ஒரு டேப்லெட் அது கொடுத்தாங்க பாருங்க, ஒண்ணுமே ஆகல கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு, டைம் போயிட்டே இருந்துச்சு. சாப்பிட சொன்னாங்க, நைட் டின்னர் சாப்பிட சொன்னாங்க. தோசை போய் எங்கேயோ ஒரு அழகு கடையில வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தோசை எப்பயுமே எனக்கு இந்த பிரெக்னன்சில எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா, இப்படி பழசெல்லாம் சாப்பிட்டா வெளியே வந்துடும். அப்படிதான் எனக்கு இந்த பிரெக்னன்சி ஃபுல்லாவே இருந்தது. ஏதாவது எமர்ஜென்சிக்கு என்ன வெளியே போற இடத்துல சாப்பிட்டேன்னா அது பழைய ஐட்டமா இருந்தா அப்படியே வந்துருது. இல்ல சரியாயிருச்சு. அப்புறம் கூடயே இருக்கும்போது அவங்களோட இது நம்ம ஒட்டிக்கும். அப்ப 10:30 மணிக்கு சாப்பிட்டேன்னா தோசை சாப்பிட்டு வழியே வரல. 7:30 மணி இப்படியே டிஸ்டர்ப் பண்ணேன்னா அப்ப எப்படி நான் பேச்சாம ஸ்பேஸ் முடிஞ்சிருவா.
சாப்பிட்டு 10:30 ஆயிடுச்சா, சாப்பிட்டு 7:30 போல அந்த பெயின் கொடுத்தது எனக்கு இதே ஆகல. அது வரைக்கும் எனக்கு பெயின் எந்த ஒரு இது இல்ல. ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தி உங்களுக்கு எல்லா கிளிப்ஸுமே ஆட் பண்றோம். அது இந்த வீடியோஸ்லாம் போட்டதுக்குலாம் பேசினாங்க பாருங்க, எவ்வளவு பாசிட்டிவ், 1% நெகட்டிவ். அது இருக்கிறது சரியும் யூஸ்ஃபுல்லா. ஏன் மீடியால இருந்தாலும் வீடியோஸ் போடுறதுனா அவனுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கதான் செய்யும், சும்மா ஆயிரவனுக்கு நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். ரைட்? ஆமே ரைட்? நீங்க சொல்லுங்க. நீங்க வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கதான் செய்யுது. உங்களை பத்தி பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்கும். என்ன நாங்க வீடியோ போட்டு கமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுல போடுறோம், அவ்வளவுதான். வேற என்ன? அவனால முடியாத விஷயத்துக்காக அது ஃபேக் ஐடில தான், ஃபேக் ஐடி, ஒரிஜினலா வர முடியாது. ஒரிஜினல் பேச மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப கூட வீடியோ கரெக்டா இருப்பீங்களா அப்படின்னா இந்த கமெண்ட் எல்லா இதுலயும் போடுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி என் தம்பி ஒருத்தர் வந்துட்டானுங்க, அவன் வந்தனாலே எடுத்துட்டானுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்லைன்னா அதுவும் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவனே எடுத்துட்டான், என்ன இருக்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணி இதை எடு அதை இதெல்லாம் சொல்லல, அவனா கண்ணுல கிடைக்கிறது பூரா எடுத்துட்டான். அதுல கிடைச்ச கிளிப்ஸ் தான் இந்த இதெல்லாம். இப்போ அங்க போய் அட்மிட் ஆயாச்சு, ஒவ்வொரு செக்கப்பா பண்றாங்க, கூப்பிட்டு அந்த இப்படி வயித்துல வச்சு அங்க வந்து ஹார்ட் பீட் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேபி ஹார்ட் பீட் எப்படி இருக்கு என்னன்னா, அதாவது ஒரு 1 hour 2 hours ஒரு டைம் அந்த ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவளுக்கு மாத்திரை கொடுத்துட்டு போய் படுக்க சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரை கொடுத்துட்டு போய் படுக்க சொல்லிட்டாங்க. நாங்களும் போய் வெளியே உட்கார எங்களே, அதாவது ஜென்ஸ் நாட் அலௌட். அதாவது அவங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, அதனால. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கு. ஜென்ரல் அந்த மாதிரிலாம் இல்ல, டெலிவரிக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பெஷல் ரூம் தனியா எடுக்க முடியும். அது வரைக்கும் எல்லாரும் காமன் தான். பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் தனியா டெலிவரி பார்த்து இது பண்றாங்க. அதுவும் டே டைம்ல பெரிய பெயின் வந்து டே டைம்ல பிறந்திருந்தா கூட இருந்திருக்கலாம். எனக்கு நைட்ல அதனால என்னாச்சு, நைட்ல அதை சாப்பிட்டு படுத்துட்டே இருக்கேன், அப்படியே எனக்கு அது சேரல, அப்படியே இங்க வந்து வந்து நிக்குது. வாமிட் வர கண்டிஷன் தான். அப்புறம் ஒரு கட்டத்துல வாமிட் பண்ணி இதாயிருச்சு. அப்புறம் அந்த இனிமாலாம் கொடுக்கவும் ஃபுல்லா கிளியர் ஆயிருச்சு, வயிறே ஃபுல்லா எம்டியா இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வலி வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த பீரியட் ஆன வலி இருக்குள்ள, லைட் பெயின் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சரி இதானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த இதுல இருந்தா 6 பேர் என் கூட இருந்தாங்க என் ரூம்ல. 6 பேர்ல ஒரு 3 பேர்லாம் கத்தி அப்படி இதுல வெளியே ஹாஸ்பிட்டல் வெளியே இருக்கவங்களுக்கே வந்து என்னடா வர மாதிரி அப்படி கத்திட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்ச நேரத்துல இப்படிதான் கத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் பெயின் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஓரமா குட்டியா இருந்தது. பட் அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் வரனால கேட்டுக்கோங்க. ஆமா, அதாவது பயப்படக்கூடாது, கத்தக்கூடாது, அழுகக்கூடாது, கோஆபரேட் பண்ணணும். 4 சிறப்பம்சங்கள் வேணும் டெலிவரி டைம்ல. கரெக்டா ஒரு 2:30 இருக்கும், நாங்க வெளியே தான் உட்காந்துருந்தோம். ஒரு சேர் மாதிரி போட்டு பார்த்து நானும் அவனை உட்காந்து மாத்திட்டுல பேசிட்டு இருந்தோம். உள்ள உட்காந்துருந்தா படுத்திருந்தா. அப்புறம் அப்பப்போ வெளியே வந்துட்டு இருந்தா. அப்புறம் ஒரு கட்டத்துல 3 மணி இருக்கும், எல்லா பேர்த்தையும் குளிக்க போக சொன்னாங்க. ஆமா, அப்ப நைட்டா சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. அதுக்கான சோப்பு, அந்த ஆயின்மெண்ட் மாதிரி ஒரு லிக்விட்ல இருந்துச்சு, இதை போட்டுதான் குளிக்கணும் அப்படி சொல்லி சுடு தண்ணியில குளிக்க சொல்லி ஒரு 3 மணிக்கு எழுப்புனாங்க. எல்லாத்தையும் எழுந்திரிச்சு குளிச்சோன்னா எனக்கு அது வரைக்கும் அந்த லைட்டா அப்படியே ஒரு குத்துற மாதிரி ஒரு பெயின் வலி இருந்தது. கொஞ்சம் பேரபிளா தான் இருந்தது. ஓகேன்னு நான் இருந்தேன். சொல்ல டாக்டர் எனக்கு வலிக்குது, அவன் எல்லாம் கத்தல. நான் அப்படியே ஓம் சாந்தி அப்படிதான் இருந்தேன், ஏன்னா கத்தக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு கரெக்டா ஒரு 3 மணி இருக்கும். திடீர்னு கௌசிகா அட்டெண்டர் யாரு இருக்கா, கௌசிகா அட்டெண்டருக்கு யாரு இருக்கா, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கீரை தட்டை இது தட்டி தடுவாரி. அது வேற அப்பதான் உட்காந்துருந்தேன். திடீர்னு வேற எந்திரிக்க முடியல, தட்டி தடுவாரி. இப்படி முட்டிக்கெல்லாம் போட்டு எந்திரிச்சு வேகமா போனா அடுத்த ஸ்டேஜ் இது ட்ரீட்மெண்ட்டுக்காக சொல்றது போனா. அங்க போனா என்ன சொல்றாங்க, போய் இருந்தாங்க இந்த மெடிசன் வாங்கிட்டு வாங்க, வேகமா வாங்கிட்டு வாங்க, அர்ஜென்ட். உங்களுக்கே தெரியும் நம்ம இருக்க சிச்சுவேஷனுக்கு அர்ஜென்ட்னா இல்ல, அப்படி இல்ல. இதுக்கு மேலதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம்ப்பா, போய் வாங்கிட்டு வாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அர்ஜென்ட். அது 2வது மாடியில இருக்கு. போனா புயல் வேகத்துல ஏன் குறுக்கு வர கொஞ்சம் போல ஓய் அடிச்சு புடிச்சு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து போனா. சரி சார் போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. கேளுங்க, 3 மணிக்கு ரன்னிங் ரேஸ் விட்டாங்க போல. அந்த கேப்ல தான் அப்பதான் என்னை குளிக்க சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா குளிக்க போனேன், அப்பதான் கொஞ்சம் அப்படியே வந்துச்சு, வெளியே வந்துச்சு பெயின். சரி ரைட்டரா எனக்கு இதான் பெயின் போல அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு பேரபிளான பெயின், இந்த பீரியட் டைம்ல வர்றதுதான், அது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துச்சு, இது வலியே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா இதுதான் கொஞ்சம் வலி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்படியே இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. அப்பதான் நான் குளிக்க போனேன்.
குளிக்க போயிட்டு என் ரூம்ல இருந்து 6 பேருமே 6 வேற பாத்ரூம்ஸ் போயிட்டாங்க. என் பக்கத்துல தான் எங்க ரூம் பாத்ரூம் இருந்து அதுல நான் தான் போனேன். போனா போய் குளிச்சு அங்க ஒரு பொண்ணு இன்னொருத்தவங்க நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க, வலி இருந்துச்சுன்னா நல்லா சுடு தண்ணி தான் வந்து ஹாட் வாட்டர் தான் இருந்தது, நல்லா ஊத்திக்கோங்க வயிற்று மேல, கொஞ்சம் இதா இருக்கும் தாங்க முடியற மாதிரி. நாங்க அது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம், பெருசா தெரியல. அந்த வெளி வரும்போது நல்லா தூக்கி தூக்கி அங்க ஆன் பண்ணாலே அந்த தண்ணி ஐஸ் வாட்டர் நார்மல் வாட்டர் ஊத்தாம வெறும் சூடா வரும்ல, அதை தூக்கி தூக்கி ஊத்திக்கிட்டேன். என்னால தாங்க முடியல வலி. டக்குனு இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குனு பெயின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பெயினே வந்தா நம்ம குளிச்சுட்டு தானே நம்ம டெலிவரி ரூம் போனோம் ஊத்தி கொடுத்தா, அப்பயும் விட நாங்க கொடுத்த அந்த இதெல்லாம் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டா நல்லா இது ஃபோமிங் வந்துச்சு. நல்லா போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ரெடியானா வலி எனக்கு வலி இதாயிட்டு இருக்கு. என்ன இருந்துச்சு அப்படியே ஏதோ உள்ளதான் அமுத்திட்டு என்னை மீறி வெளியே வர மாதிரி, குழந்தை அப்படி புஷ் பண்ணது உள்ள இருந்து. அதனால உள்ள இருக்க முடியல, வெளியே வந்துடுறேன்ற மாதிரி. எதனா சுடு தண்ணி ஊத்துனால என்னன்னு தெரியல. வேணும்னா அந்த டெலிவரி டைம்ல இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பெயின் வரும்போது சுடு தண்ணி நல்லா அப்படியே வெள்ளாவாத தண்ணி இருக்குல்ல அப்படியே தூக்கி ஊத்தி, அப்படிலாம் தெரியல நான் அப்படி பண்ணேன். எனக்கு நடந்தது சொல்றேன், அப்படி என்னாச்சு என்னால உள்ள இருக்க முடியல, நான் வெளியே வந்துடுறேன். அந்த அவ்வளவு தண்ணி எல்லாம் வராது, முடியல வந்துடுறேன்ற மாதிரி குழந்தை உள்ள இருந்து அப்படி இப்படி புஷ் பண்ணிட்டு வர மாதிரி ஃபீல் இருந்தாலும் நான் குளிச்சுட்டு தான் போவேன். நான் குளிச்சுட்டு கொடுத்துருந்தேன் புது ட்ரெஸ் நான் கொடுத்து நாங்க போட்டுட்டு அப்பயும் விடல. எல்லாத்தையும் நான் கொண்டு போன இடத்துல கிளிப்பு அது இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க போட்டு, டாக்டர் என்னமோ உள்ள இருந்து இவ்வளவு புஷ் ஆகுது என்னால முடியல அப்படின்ட்டு. அப்பதான் டாக்டர்ட்டே சொல்றேன் ஃபர்ஸ்ட். வெளியே வந்துட்டு அதுவும் அந்த வலி சொல்லி வந்துச்சுல, அப்பதான் என்னோட அந்த பாத்ரூம் எடுத்து போனோம் போட்டுட்டு உட்காந்து. அப்பதான் கரெக்டா போன் பண்ணாரா, எனக்கு எல்லாரும் வெளியே வராங்க நீ மட்டும் வர மாட்டோம் வா அப்படின்னாரு. இந்த வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சனா. வச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லிட்டு, டாக்டர் ஏதோ புஷ் பண்ணுது. அப்பதான் டாக்டர்ட்டே நான் சொல்றேன், ஏதோ புஷ் ஆயிட்டு ஓவர் பெயினா இருக்கு, ஏதோ புஷ் பண்ணுதுன்னு போட்டு பாக்குறாங்க. தலை வெளியவே வந்துடுச்சு, தலை வெளியவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டுன்னு அவ்வளவு எமர்ஜென்சி. எல்லாத்தையும் பரப்பற அங்க இருந்து நர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு என்னை ட்ராலை நர்ஸ் கூட தள்ளிட்டு போலாம், அப்படியே வா நடந்து போலாம் அப்படின்னு கூட்டிட்டு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, தலையே வெளியே வந்துருச்சு, வா நடந்து போலாம். டாக்டர் நர்ஸுக்குலாம் எங்களை எல்லாரும் 2 தெரியும், சோ அதனால எங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லயே பேசுவாங்க வைப்பாங்க. போய் படுக்க வச்சு அந்த லைட் எல்லாம் இல்ல, அந்த ஹீட் லைட் அந்த வார்ம் லைட் தான் இருந்தது போட்டு முடிச்சு. எப்பா எனக்கு அந்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியுது, அந்த அளவுக்கு அன்கான்சியஸ். இவ சொல்ற அந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, நான் அழுது இந்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா உள்ள நின்னுகிட்டு அவங்க ஏற்கனவே 2 பேர் கத்துறாங்க, அவங்க சவுண்டுக்குலாம் மேல இவ சவுண்ட். ஏன்னா நான் தான் கத்துறேன்னு தெரியணும்ல, எல்லாருமே கத்துறாங்க, அது ஓ அம்மான்னு கத்துறாங்க. நான் வந்துட்டு நான் தான் கத்துறேன்னு தெரியணும்ல, அதனால டே வாப்பி வாப்பின்னு தான் கூப்பிடுவேன். அதனால நான் கத்துறேன், இப்படி சொன்னா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு டே வாப்பி வாப்பின்னு கத்துறேன். உள்ள இருந்தா டே வாப்பி வலிக்குதுடா என்னடா பண்றது, டே வாப்பி வாப்பிங்கிற ஒன்று இல்லப்பா இங்கதாமா நிக்கிறேன் வெளியதாமா. என்னோட டிடெக்டிவ் மைண்ட் நாங்க ஒரு நடுவுல ஒரு செவரு அவ அந்த பக்கம் இருக்கா, நான் வெளியே நிக்கிறேன். 2 பேரும் மாத்தி கட்டினதை பார்த்துட்டு இங்க நறுதிகளை என்ன பண்ணிட்டாங்க, செக்யூரிட்டி ரிசல்ட் செக்யூரிட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இவன் நிக்க மாட்டேங்கிறான். நாங்க இவ்வளவு ஜாலியா சொல்றோம், அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நாம போய் பாக்குறேன் அவளை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் போல. ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு ஜாலியா சொல்றோம்னா, நிறைய பேர் வந்து குழந்தையே வேணாம், அதாவது அவ்வளவு வந்து கஷ்டம் இருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு எங்களுக்கு நாங்க நினைச்சதுதான், நானும் அப்படிதான் நினைச்சதுதான். இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அந்த சந்தோஷம் யாருனாலையுமே கொடுக்க முடியாது. நம்மளால மட்டும்தான் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு வெளியே வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது என்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அது வரும் அடுத்தடுத்து ஃபுல்லா பாருங்க. அப்ப பிரெக்னன்ட் லேடிஸ் கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அப்ப என்னாச்சு உள்ள பெயின் லைட்டாலாம் வந்துட்டு இருந்ததுல ஒரு டைம், அப்ப எல்லாம் கொஞ்சம் தாங்க முடியாதப்ப பேசாம சிசேரியன் பண்ண சொல்லிடுவோமோ, ஆபரேஷன் பண்ணி எடுக்க சொன்னா மைண்ட் போகுது, மனசு வேணாம் நம்ம சொன்னாங்க பண்ணிடுவாங்க, மைண்ட் போகுது, வாயை திறக்காத மூச்சு அப்படின்ட்டு அப்படியே சைலண்டா எப்படியோ படுத்துருந்தேன். டாக்டர் அதனால கூட நான் பேசல, ஏதோ பேசினா டக்குன்னு மைண்ட் மாதிரி டக்குன்னு சொல்லிடுவோம்ட்டு வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியா குளிச்சுட்டு வரும்போது வலி இருந்ததுதான் சொன்னேன். ஸோ நானே தலையே இதா வெளியே வர மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வெளியே வந்துருச்சுங்க. முன்னா உள்ள கூட்டிட்டு போய் அப்ப பண்ணாங்க கரெக்டா. என்ன சொல்றாங்க, இப்போ தலையை தூக்கி கையை காலு கீழே வச்சு புஷ் அதான் பண்ணணும், கத்தக்கூடாது அழுகக்கூடாது. பண்ணா குழந்தை பயந்துட்டு பிபி இன்க்ரீஸ் ஆகும், அப்படி புஷ் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் முடியல, அவங்க சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஏதோ பண்ணணும்னு தோணுது. அப்படியே நீ படுக்க முடியல, அப்படியே பாம்பு மாதிரி அப்படியே நிறைஞ்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இதுதான் பண்ணணும் நீ அப்படிங்கும். சரி ஒரு 1/2 hour இருக்குமா இந்த வலி, இதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ தான் அப்படின்ட்டு அவங்க சொன்ன மாதிரியே புஷ் புஷ் அப்படிங்கிறாங்க. புஷ் ஃபுல்லா ப்ரீத்
வித்தவுட் அதுக்கு மீறி நான் எக்ஸ்ட்ரா பண்ணேன் வித்தவுட்டுக்கு மீறி. ஸோ அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ண 3rd டைம் குழந்தை வெளியே வந்துருச்சு. அது எல்லாருக்கும் ஒரு கிளி தான் போடுவாங்க, நமக்கு சிக் சிக் 2 கிளி. ஏன்னா ஒரு இடத்துல நின்னுட்டு மண்டை வெளியே வரல, கொஞ்சம் இதுக்கு மேல எடுத்துட்டு அவங்க இன்னொருத்தவங்க புஷ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க அது வந்துருச்சு அவங்களால அதுக்கு மேல முடியல, எடுத்து இது பண்ணிடு அப்படிங்கிறாங்க. 2 இது போட்டாங்க எனக்கு, 2 இது இப்படி இப்படி போட்டு இது பண்ணி அதெல்லாம் தெரியுமே உங்களுக்கு. அதே கண் கூட பார்த்தவர் உட்காந்துருக்கு. இதுல என்னங்க இருக்கு? நர்ஸ் வந்துட்டு லேடிஸ் யாரும் வரலையா பண்ணாங்க. நான் வந்து சொன்னேன் இல்லைங்க லேடிஸ்ல யாரும் இல்ல எங்க குடும்பத்துல. லேடிஸ்ல யாரும் இல்லைங்க, இருக்கிற ஒரு லேடிஸ் உள்ள படுத்திருக்காங்க. லேடிஸ்ல யாரும் இல்லைங்க, சும்மா இரேடி. அப்புறம் லேடிஸ்னா எங்க போவாங்க? ஒரு இதை பண்ணிட்டு வர முடியும். லேடிஸ் இருக்காங்களான்னு கேட்டாங்க, இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டே ஆச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நடந்தது, உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன் நான் ஹஸ்பண்ட் தான் நாங்க போய் நிக்கிற கூட ஏன் விட மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்க. இல்ல சார் இது எமர்ஜென்சி, இது கத்திட்டான் அதனாலதான் நானும் வரேன் பாக்கணும். ஐயோ என்ன அபாயன்னு கத்திருப்பான் போல, மூச்சுடாம இருந்திருக்கு அப்பதான் நிக்க விட்டுருப்பாங்க. ஆமா, ஐயோ உள்ள இருந்துட்டு மாப்பின்னு அழுகுறா. எனக்கு அப்புறம் வெளியே நின்னுகிட்டு தம்பியே ஒரு நிமிஷம் அக்கா எனக்கே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிச்சுக்கான அவனுக்கு இருக்குதுன்னா இவனுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவனும் த்ரோட் பிரெக்னன்சி ஃபுல்லா கூடயே இருந்து பாத்துருக்கான் தெரியுமா. அவன் தான் என்ன சொல்றது, என்ன ரிட்டர்ன் செய்ய போறேன்னு தெரியல. அதாவது நாங்க வளர்ப்பா இருக்கட்டும் எல்லாம் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இவன் கூட இருந்துட்டு அது ஃபுல்லா கேப்சர் பண்ணது ஃபுல்லா அவனுக்கு தான் ஃபுல் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் எப்படி கிடைச்சிருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் ஒன்றா இவன் அழுதுட்டு இருந்ததை பார்க்கும்போது. வெளியே வந்தோடனே நான் டெலிவரி முடிச்சு வெளியே வந்தோடனே சொன்னாங்க எல்லாருமே அங்க இருக்கும், அவங்க மாமா அப்படி அழுதுட்டு இருந்தாரு, சண்டை பிடிச்சிட்டு இருக்காரு எல்லாத்துட்டையும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு பக்கம் ஏப்பா அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் அவனால முடியல, என்ன பண்றது. அது என்னன்னா வீட்டு அம்மனி சீக்கிரம் தூங்கிட்டு இருந்தா அந்த கேப்ல எடுத்துடலாம். பட் கேப் டைமே கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி உட்காந்து நாங்க என்ன இப்படி உட்காந்துட்டோம் போதும் வந்துருவோம். ரெண்டு கை போதும் ஏன்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவோம். எங்க நிக்கிறேன் சொல்றது ஹால்ல அவர் படுத்திருப்பாரு, பெட்ரூம் நாங்க படுத்திருப்போம். கடந்த ஒரு காலமா அதான் லேடிஸ் இல்ல. அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டப்படுச்சு. அதை நினைச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா அழுது. அம்மா இருந்திருந்தாங்க. அதாவது டெலிவரி அப்பெல்லாம் எந்த லேடிஸும் தேவையில்லை. எப்படி சொல்றது, டெலிவரி பண்ணிட்டு அடுத்து வந்து நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்கல்ல, அங்க ஒரு 4-5 பேஷண்ட் இருக்க மாதிரிதான் ஒரு செட்டப் இருக்கு. அங்கனக்குள்ள ஜென்ஸ் வேண்டாம் லேடிஸ் இருங்க அப்படின்ற சொல்றேன். அவங்களும் டெலிவரி பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. ஏன் நேரம் நான் மட்டும் அந்த டைம்ல வந்துட்டு டெலிவரி ஆகிட்டு போகவும் இவர் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் ஒரு சில சண்டே ஆகி இவங்க ஒருத்தவங்க டாக்டரே இருங்கன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க இவரே அங்க இருக்காங்க இன்சார்ஜ் வார்டன் இருப்பாங்களே. அதான் சொல்றேன்ல, எங்களை பத்தி அங்க இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும். அவங்க இருந்துட்டு அவங்க ஃபேமிலியில அவர் மட்டும் தான் இருக்காருங்க, விடுங்க அவரு ஜென்ஸ் தான் இருக்காரு, ஜென்ஸ் அட்டெண்டர் போக கூடாதா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஆனா இங்க உள்ள வேலை செய்யறவங்க நீங்க டாக்டர் சொல்லிட்டு போயிடுவீங்க எங்களை திட்டுவாங்க அப்படின்னு அப்படி. ஆனா சொன்னதே டாக்டர் தான். ஆனா என்ன ஆச்சு 2-3 புஷ்ல பாப்பா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்துட்டு நான் அது வரைக்கும் அழுக கூடாது கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா, நான் கத்தல அழுகல. குழந்தை வெளியே வந்தோடனே எடுத்து இப்படி வந்துச்சு, கோழி முட்டையாட்டம் ஃபுல் கை காலில் அப்படி ரவுண்டா இருந்துச்சு. தூக்கி மேல போட்டோன்னே கையை காலம் அப்படி இருக்குது. அவனுங்க பார்த்தவனே இத்தனை நாள் இது வயிற்றுக்குள்ள இந்த குட்டி தான் வச்சிருந்தேன்னா என்ன குழந்தைலாம் தெரியாது. கீழே வந்துட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த குழந்தை தூக்கி மேல போட்டோடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன குழந்தைன்றது யோசிக்கவே இல்லை. குழந்தை பெத்துட்டோம்டா, நார்மல் டெலிவரி பண்ணிட்டோம்டா. என்ன நார்மல் டெலிவரி சொன்னாங்க, நார்மல் டெலிவரி பண்ணிருன்னு அனுப்புறாங்க. அதுதான் கொடுமையா இருக்கு, அவ்வளவு ஒரு வேதனை கொடுமை. அதாவது அந்த 2 இதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா நான் நடந்தது அங்க இருந்து நான் பார்த்தா சொல்றேன். ஒரு 3 நிமிஷம் கூட இல்ல, 3 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள சிசரிங் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க குழந்தை கையில கொடுத்துட்டாங்க. ஆனா நார்மல் டெலிவரி அப்படி கொடுக்கவும் இல்லை. அது சிசரின்ல குழந்தை அழகா அலேக்கா வந்துருது, எந்த ஒரு பிரச்சனையும். இதுல வந்துட்டு குழந்தை ஸ்ட்ரெஸ் ஆகுது, குழந்தைக்கு பிபி ஏறுது, குழந்தை தலை வெளியே வந்துருது, உடம்பு வெளியே வரல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. 2 நிமிஷம் என்ன வேணா ஆகணும் அப்படின்ற மாதிரி. அம்மாவுக்கு ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது அந்த ஒரு கொஸ்டின் இந்த சுச்சுவேஷன்ல இருக்க வைக்கிறாங்க நார்மல் டெலிவரியில. அப்படின்றப்ப நம்ம பாப்பாவே வரலைங்க வந்து எனக்கு 2 இது பண்ணி எடுத்தாங்க. எடுத்துட்டு கீழே அந்த கிளீன் பண்ற ப்ராசஸ் பண்ணிட்டு மேல போட்டாங்க. அப்பதான் எனக்கு அழுகியே வந்துச்சு, கத்திட்டு அழுகிறேன். அப்ப அவங்க டாக்டர் கூட சொல்றாங்க, கௌஷிகா யூ டிட் இட், நீ எதுக்கு இப்ப அழுகிற, இன்ன வரைக்கும் அழுகல, இப்பயும் அழுகிற, உன் குழந்தை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவர் டக்குனு கடைச்சி எடுத்துட்டு வந்து எனக்கு அப்படி காமிக்கிறாங்க. ஃபீட் அந்த 1 ஹவர்ல ஃபீட் கொடுத்துட்டு காமிக்கிறாங்க, என்ன குழந்தை பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்து சொன்ன பொண்ணுன்னு அதுக்கு மேல அழுகிறேன். அவ்வளவு தூரம் நான் நினைச்சிருக்கேன் எனக்கு பொண்ணு. ஏன்னா ஏன் பொண்ணு வேணும் கேட்டா அம்மா அது ஃபர்ஸ்ட், அது மெயின். அம்மாவோட ரீபர்த்தா தான் இது இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க பிக்ஸா இருந்தோம். அதே மாதிரி நடந்துச்சு. இப்ப தெரியாதவங்க கூட வந்து பார்த்தா உங்க பாட்டி மாதிரியே இருக்கு, போட்டோ பார்த்துட்டு பாட்டி மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க.
எங்க அம்மா போட்டோ பார்த்துட்டு என்ன அச்சசல வீட்டுக்கு வந்தா இதுவே வெளியே போனா ஏன்னா அவங்க 2 மாதிரி இல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு 2 மாதிரி இருக்காது, ஏன்னா அது பாட்டி மாதிரி இருக்கு. அப்படியே எங்க அத்தையோட ரீபர்த் தான். அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பொண்ணு பிறந்தா அம்மா பிறந்திருக்குன்னு சொல்லுவோம், ஆனா அதுவே பிறந்து வந்திருக்குன்றது எங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியும். அவங்களுக்கு அந்த ஐப்ரோ எல்லாம் அப்படி ஜாயிண்ட் ஆகும், அது இருக்கு. டிம்பிள் வரும், அது இருக்கு. நிறைய விஷயம். ஃபேஸ் ஹேர்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கு அவங்களுக்கு. அப்படிதான் அவங்களும் ஒயிட்டா இருப்பாங்க, ஒரு பிங்கிஷா அந்த மாதிரி தான் அவ்வளோ. எல்லாமே அப்படியே ஃபுல் மேட்ச். டெலிவரி ஒரு 10 minutes. நோட் பண்ணிக்க, நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். 10 minutes. ஸ்டிச்சிங் 1/2 hour to 45 minutes ஆச்சு தெரியுமா? ஏதாவது சொல்றீங்க? 1/2 hour to 45 minutes சாலிடா இருக்கும். அங்க வாட்ச் இருந்துச்சு. நான் குழந்தை பிறந்த டைம் நான் பார்த்தேன் 4:04 பிறந்தா. அப்ப பார்த்தது எத்தனை மணி? என்னை 6 மணிக்கு தான் ஷிஃப்டே பண்ணாங்க. 3/4 மணி நேரமா பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி என்ன கிளீன் பண்ணி அது அனுப்புறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 4 நாளைக்கு பிறந்த குழந்தை. நான் 6 மணிக்கு 6:30க்கு தான் என்னை ரூம்க்கே சேஞ்ச் பண்ணேன். 3/4 மணி நேரம் 1 hour கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க வேற ட்ரிப்ஸ் வேற இருந்துச்சு, அது வேற நடுங்கிட்டு இப்படியே இருந்தேன். அவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணாங்க பொறுமையா உட்காந்து. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா சொல்றாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி பிடிச்சி ஏதோ துணி தைக்கிற மாதிரி தைச்சு விட்டு போறாங்க, அதான் மாத்தணும் வைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கு பயந்துட்டு தான் கவர்மெண்ட்க்கு போகாம இருந்ததுன்னு திட்டுறாங்க வைக்கிறாங்கன்னு. இங்க வந்துட்டு அவ்வளோ பொறுமையா ஃபுல்லு கிளீன் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணாங்க. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வலி, அது பெயின், டெலிவரி குழந்தை பிறந்த வலி கூட அந்த டைம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல தெரியல. இது உட்காந்து பொறுமையா முடிச்சு தச்சு எவ்வளோ அப்படி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு வயிறு ஒரு நார்மலா இந்த இடத்துல இப்படி பண்ற ஒரு உடம்புல பண்றதுக்கும் அந்த இடத்துல பண்றதுக்கும் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் இதை வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த வாட்டர் லீக் ஆனதுனாலயோ மேபி அதனாலதான் நினைக்கிறேன். வாட்டர் கம்மியா இருந்தாவே குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க இதை நினைச்சே பார்க்கல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நாங்க நினைச்சே பார்க்கல. ஆமா, அப்புறம் என்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஒரு சில விஷயம் நினைச்சு பார்ட் 2ல அது பார்க்கலாம். பிகாஸ் இது லாங்கா போயிடுச்சு. நெக்ஸ்ட்ல டீட்டெயில் அதை சொல்றோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான்.